ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தும் பிரமன் இன்னஞ்சலிக்கவில்லை. இறப்பு தொழில் பல இசைத்தும் அவ்வியமனுக்கு என்பால் இரக்கமில்லை. நித்தமும் விடாது அனுபவிக்க வரும் முன் செய்த நீழ்வினை ஒழிந்ததில்லை. நெஞ்சம் என்பது கோடி நிதம் நினைக்கின்றொழிலை நிமிடமும் மறக்கவில்லை. சித்தமுழு புத்தியும் சிந்தனை விசாரணை சிறிதும் குறைந்ததில்லை. சிறியனேன் என் செய்வேன் இவ்வகை துன்பெல்லாம் தீர்ந்திடச் செய்தருளுவாய். சித்தர் முத்தர்கள் பத்தர் நற்றவர் பெரும் புலவர்கள் சேர் வடல் சிற்றபையில் வாழ் திருவருள் புறவாச மரபும் உத்தமர் நேசா திருவருட் பிரகாசனே. திருவருட் புறவாச மரபும் உத்தமர் நேசா திருவருட் பிரகாசனே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே மகாமந்திரம் அருள்வேள்வி நிகழ்வில் ஒரு கூறாக இன்று முதல் ஒவ்வொரு நாளும் 2:30 மணிக்கு உங்களுக்கு செவி உணவு கிடைக்கும். அதாவது திருவள்ளுவர் இப்போ நாமெல்லாம் காது கேட்காதவனை செவிடன்னு சொல்கிறோம். யாருக்கு காது கேட்கலையோ அவனை செவிடனுங்கிறோம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? நல்ல சொற்பொழிவுகளை போய் எவன் கேட்காம இருக்கிறானோ அவன் தான் செவிடனுங்கிறார். கேட்பினும் கேளா தகையவாம், கேள்வியால் தோற்கப்படாத செவி. அப்போ இம்மாதிரியான சொற்பொழிவுகளை யார் போய் கேட்குறியோ அவன் தான் செய்யணும். காது கேட்காதவன் செய்யறதில்லை, அவன் தான் செய்யணும். அதுபோல் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் 2:30 மணிக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் செவி உணவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்வியினால் என்ன பயனுங்கன்னா, நாமளாக படிக்கிறது எந்த மாதிரினா, நெல் மூட்டையில் இருக்கிற நெல்லை ஊற போட்டு அப்புறம் அதை வயலில் கொண்டு நாற்று விட்டு அப்புறம் நாற்றை பிடுங்கி நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து அப்புறம் நெல்லை அறுத்து அப்புறம் வீட்டுக்குள்ள நெல்லை அவிச்சு அதை புழைச்சி அரிசி ஆக்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்களாக படித்து தெரிகிறது. கேட்குறது எந்த மாதிரிங்கன்னா, இலையில் போட்டு வச்சுக்கிறது சாப்பிட்ற மாதிரி. இலையில் போட்டாச்சு சாப்பிட வேண்டியதுதானே. அதனால் கேள்வி அவ்வளோ உயர்வு. குருடன் ஆண்டவனுடைய அருள் அடையலாம். குருடன் நொண்டி அடையலாம். காது இல்லாதவன் கூட முத்தி அடையலாம். கை இல்லாத முத்தி அடையலாம். ஆனால் செவிடன் மட்டும் அருள் அடைய முடியாது. ஏன்னா அவனுக்கு உபதேசம் பெறுகிற காது இல்லை. காது இருந்தால் தானே நல்லதை கேட்க முடியும், உபதேசம் பெற முடியும். அதனால் இந்த செவி செல்வம் அவ்வளோ உயர்வான செல்வம். அதனால தான் படிக்கிறத விட கேட்கறது சமைச்சு வச்ச சாப்பாடு மாதிரி.
அப்படிங்கிறார். அதுபோல் மந்திரம்னா நேற்றுக்கு என்னென்னு சொன்னோம், இன்றைக்கி அதே தான் சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி பேசுகிறதே யூடியூப்புக்கு போகுது. நாடு முழுவதும் போயிடும், நாளைக்கு போயிடும். அங்கங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கேட்பாங்க. நேற்றுக்கு அதை செய்யாமல் விட்டாச்சு. நேற்றுக்கு கொஞ்சம் தான் பேசணும். அதனால் மந்திரம்ங்கிறது என்னன்னா, அதாவது திருவள்ளுவர் நீத்தார் பெருமைன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறார். நீத்தார்னு என்ன? வேர்த்தால் குளித்து, பசித்தால் புசித்து, பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பார் பற்றற்றவர். இவங்களுக்கு பேர் தான் நீத்தார்னு பேர். பட்டினத்தார் சொல்கிறார். அந்த நீத்தார் பெருமையில் சொல்கிறாரு, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழினா என்னன்னு பரிமேலழகர் உரை எழுதினார். எத்தனையோ பேர் உரை எழுதிக்கிறாங்க. திருக்குறளுக்கு பேருரையே 10 பேர் எழுதிக்கிறாங்க. அதுக்கு மேலே இப்போ வார உரை கணக்கே இல்லை. இத்தனை பேர் தான் உரை எழுதுகிறாங்கன்னு சட்டம் இல்லாமல் போச்சு. அந்த காலத்தில் ஒரு நூல் வெளியிடுதுன்னா தமிழ்ச்சங்கத்தில் ஒப்புதல் பெற்று, அப்புறம் சங்கப்பலகைன்னு ஒரு பலகை கொடுத்துருந்தார் இறைவன். அந்த பலகையில் அந்த நூலை வைப்பாங்க. அது கீழே தள்ளி விடாமல் வச்சிருக்கணும். அப்போ தான் அந்த நூல் வெளியே வரும். இப்போ அதெல்லாம் இல்லை. சங்கப்பலகை கொடுத்த படம்னே திருவிளையாடல் புராணத்தில் வருது. அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால தான் குன்றக்குடியிலையார் சொன்னார், திருக்குறளுக்கு கண்டபடியே உரை எழுதுறவனெல்லாம் முடிச்சு கைது பண்ணணும்னாரு. அதுக்கு பரிமேலழகர் என்ன உரை எழுதுகிறாரு? அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயனை பயந்தே விடும் மொழி. அருளி கூறினாலும் அது நடந்துடும், வெகுண்டு கூறினாலும் அது நடந்துடும். இப்போ கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் 3 பேரும் காட்டில் நடந்து போகிறாங்க. அங்கே போகிற போது ஒரு வேடனும் வேடத்தையும் வராங்க. அவன் வந்து என்ன கேட்குறான், இவன் யாருன்னு கேட்குறான். அந்த கவுந்தியடிகள் என்ன சொல்கிறாங்க, என் மக்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க பூரா எங்கள் பிள்ளைங்க தானே சொல்கிறோம். இந்த கவுந்தியடிகள் அப்படிங்கிற சொல்ல வச்சு தான் திருவிக்கா மகாத்மாவுக்கு காந்தியடிகள்னு பட்டம் கொடுத்தாரு. திருவிக்கா தான் காந்தியடிகள்னு பட்டம் கொடுத்தது. மகாத்மாங்கிற பட்டம் ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தது. இந்த கவுந்தியடிகளை வச்சு நாம் ஏன் காந்தியடிகள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் தன்னுடைய நூலில் எழுதுகிறார். அது திருவிக்கா. அப்புறம் என் மக்கள்னு சொல்கிறேன்னா அவன் என்ன பண்ணுறான், உன் மக்களாக இருந்தால் அண்ணனாக இருக்கணும், தங்கையாக இருக்கணும், இல்லைன்னா அக்காளாக இருக்கணும், தம்பியாக இருக்கணும். இவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டோன்னா அந்த அவனுக்கு கோபம் வந்துடுது. ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, முள்ளுடை காட்டில் முதுநரியாக கிடவுதுன்னாங்க. அப்போவே நிறையா மாதிரி ஓடுறாங்க. இது என்ன? அப்போ அந்த சொல்லுக்கு எவ்வளோ வலிமைன்னு பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு வார்த்தை தானே சொன்னாங்க. மனித பிறவிலேருந்து நரியாயிட்டானே. அப்புறம் இவங்க 2 பேரும் கேட்டுக்கொண்டதுனால அதுக்கு 12 வருஷம் கழிச்சா மீண்டும் அவங்களுக்கு பழைய விரை வருங்கிறாங்க. அதனால் அருளி வெகுண்டு கூர்ந்து, அந்த வார்த்தை வெகுண்டு கூர்ந்து. அதே போல் அருளி கூறுனாலும் அதே மாதிரி நடக்கும். நல்லது நடக்கும்னா நடந்து தான் தேரும். அதோட சந்தேகமே இல்லை. அயோததமியர்னு ஒரு குரு மகாபாரத்தில் வர்றார். அயோததமியர், அயோதம்னா இரும்புன்னு அர்த்தம். தௌமியர்னா பல், இரும்பு போன்ற பல்லுடையவர்கள். அந்த காலத்தில் நம்ம நாட்டில் வாழ்ந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் எதையோ போட்டு விலைக்கு பல்ல வீணாக்கி தொலைச்சிட்றாங்க. ஆளுக்கு பல் இருக்குன்னு ஒரு பாட்டே இருக்குது. இதில் விவேசந்தாமணியில் இருக்குது. அதுபோல் அவர் மனைவி கூட சொன்னார்,
இந்த மாணவனை கொஞ்சம் பரிசோதிக்கணும் அப்படின்னாரு. யாரையே உதங்கர் என்ன செய்யணுன்னாங்க, நான் இல்லாத போது அவனை நீ பரிசோதனை பண்ணுனாரு. அந்த அம்மா மனசில் நினச்சிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அப்போயே திடீர்னு காலில் விழுந்து அழுகிறான். அம்மா தாயே இப்படி நினைக்கலாமா, குருநாதன் மனைவி எனக்கு தெய்வமாச்சே. அப்போவே அவனுக்கு ஞானம் உண்டாகிட்டு ஆட்சி வழங்கினார். அப்போவே ஞானம் வந்து ஞான சம்பந்தர் அத்தனை பேருக்கு முத்தி கொடுக்கலையா? பெருமணம் நல்லோர் திருமணங்கான பெற்றவர் தமையலாம் ஞான உருவடைந்தோங்க கருணை செய்தளித்த உயர்தனி கவுனியமணியேன்னு பாடுறாரு வள்ளலாறு. பெருமணம் நல்லோர் திருமணங்கான பெற்றவர் தமையலாம். அதுலேயும் ஆச்சாரபுரம் புராணம் அந்த தீவெட்டி பிடிச்சிருந்தாலும் ஒரு பொம்பளை தீவெட்டி அவன் ஓடுறான். இது ஆச்சாரபுரம், இது பெரிய புராணத்தில் இல்லை. இந்த செய்தி ஆச்சாரபுர புராணத்தில் இருக்கு. அவன் ஓடுறான் நடப்ப, நீ வா, நீ எனக்கு நான் வீட்டுக்கு தூரம், அப்படி நீ வீட்டுக்கு தூரம் இல்லை பக்கம் இல்லை, நீ வா அப்படின்னு வந்து அவளுக்கு முத்தி கொடுக்குறாங்க. அதில் எப்பேற்பட்ட அருள். அப்படியே பாம்பு இறந்து போன மணிக்கு நெழுப்பந்தெல்லாம் அப்புறம் என்ன அதில் அருளி சொன்னது தானே. பாட்டு எழுந்திரிச்சு வர்றான்ல அவன். ஐந்து ஆண்டுகள் முறை இறந்து போன குழந்தை எப்படி வந்தது? இதெல்லாம் அருளி சொன்னதுங்க. அருளிக்கு வந்து தாயப்பன் அழுகிறாங்க, கேட்குறாரு. உடனே அந்த குலக்கையில் போய் பாடுறாரு. அவினாசியில் அந்த பதிகத்தில் 10 பாட்டு இருக்குது. 4வது பாட்டு சாமி கொஞ்சம் ஏமாந்துட்டார். இவன் 10வது பாட்டில் தான் கேட்பான்னு நினச்சிருந்துட்டார். 4வது பாட்டிலே கேட்டார். உரைப்பார் உரையுகந்து உள்ள வல்லாதங்கள் உச்சியாய் அரைக்காடு அளவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோரை புக்கொழியூர் அவினாசியை கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையேன்னு பாடினார். இந்த பாட்டு முடியறக்குள்ள இப்போ நாங்கள் படித்தோம் இந்த 4 அடி, இந்த பாட்டு முடியறக்குள்ள அந்த குளத்தில் நிறையா தண்ணி வர வச்சு அந்த முதலையை கொண்டாந்து குளத்தில் விட்டு அந்த 5 வயசுலேயே குழந்தை இறந்து போச்சு. அவன் 5 வயசு குழந்தைய கொண்டு வந்துட்டான். பெரும்பான் இங்கே கொண்டு வந்தால் என்னடா வயசுங்கிறாரு. இதுக்கு 5 வயசு 7 வயசில் வரணும். போய் 7 வயசாக கொண்டு வா, 2 திருப்பி அனுப்புகிறாரு. முதலை வயிற்று உடலில் சென்ற ஆண்டுகளும் தலைப்பால் வளர்ந்ததென. முதலை வயிற்றில் 2 வருஷம் போச்சுல, அந்த வயசும் சேர்த்து கொண்டு வா. முதலை வயிற்றுடலில் சென்ற ஆண்டுகளும் தலைப்பால் வளர்ந்ததென முதலை வாயில் தெரிவித்தான். இதெல்லாம் அருளை கூறுது. அது இருக்கு, நிறையா இருக்கிறான் அது. அதனால தான் அருளை கூறினும் வெகுண்டு கூறினும் பையனை பயந்தே பயக்கிற மொழி எதுவோ அதுக்கு பேர் தான் நிறைமொழின்னு பேர். நிறைமொழி மாந்தர் சிந்தையில் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பியம். அப்போ ஒரு சொல்லு இன்னும் கூட பாருங்க. இன்னொரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. பாம்பு கடிச்சு போதில்ல, பாம்பு கடிச்சா மந்திரிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விஷத்தை தண்ணியாக மாற்றிடுதில்ல, விஷந்தானங்க அது, தண்ணியாக மாற்றிடுது. எங்களுக்கு பாம்பு கடி மந்திரம், தேள் கடி மந்திரம், பூராங்கடி மந்திரம், காணாக்கடி மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த மந்திரம் பூரா எங்களுக்கு தெரியும். ஆனால் அது பலிக்காது. அது இத்தனை தரான உருப்போடணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை பயன்படுத்திகிட்டே இருக்கணும், அப்போ தான் பலன் கொடுக்கும். அதுபோல் இந்த மந்திரம் வந்து மகாமந்திரம். ஒருத்தர் கேட்டார், இந்த மகாமந்திரம் ஏன் அகவல்ல வரல? அகவல்ல எங்கேயாவது வருதா? தனிப்பெருங்கருணைங்கிற சொல்லு இல்லையே. அகவல்ல இந்த மந்திரம் வரல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மகாமந்திரம் வந்து சன்மார்க்க கொடி என்னைக்கு ஏற்றி பேருபதேசம் பண்ணாங்களோ அன்னைக்கு தான் வருது வெளியே. 73 1873 கொடியேற்றி பேருபதேசம் பண்ணுறாங்களா அன்னைக்கு தான் வருது, வெளியே வருது. அதுக்கு முன்னே அகவல் எழுதியாச்சு. அதனால் அகவலில் இந்த மந்திரம் வராது. இது மகாமந்திரம்னு பேர். இன்னொரு செய்தி, இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த மகாமந்திரம் இருக்குது. முருகனுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, சிவனுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, எல்லா சாமிகளுக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது.
இந்த மந்திரங்கள் எதுக்குன்னா, நாம் இங்கிருந்து மந்திரத்தை சொன்னால் இந்த மந்திரம் போய் அந்த கடவுளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். மந்திரத்துக்கு ஆற்றல் அதிகமாக, கடவுளுக்கு ஆற்றல் அதிகமாக. அப்படின்னா மந்திரத்துக்கு தான் பலம் அதிகம். ஏன்? எங்கேயோ இருக்கிற கடவுள் நாம் இங்கிருந்து சொன்னால் போய் இழுத்துட்டு வந்துடுதில்ல. அவர் இதோட என்ன வேணும் உங்களுக்கு? எங்கேயோ இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. நீ இங்கே இருந்துட்டு சொல்லு, அவனை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடும். அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல்னு பாருங்க. கடவுளே தன்னை கட்டுறதுக்காக கொடுத்துருக்கிற கயிறு தாங்க மந்திரம். நான் எங்கே இருந்தாலும் என்னை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன். அந்த மந்திரம் நீ சொல்லு, இதுக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிற கதை. இப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை அருள் செஞ்சுக்காக மகா மந்திரம் அது. இது 33 எழுத்து இந்த மந்திரம். இது 33 எழுத்துள்ள மந்திரம் வேறு எங்கேயாவது இருக்குதான்னு எங்களுக்கு தெரியல. 4 எழுத்து இருக்குது, 2 எழுத்து இருக்குது, 1 எழுத்து இருக்குது, 8 எழுத்து இருக்குது, 16 எழுத்து இருக்குது, இப்படி எத்தனையோ இருக்குது. ஆனால் 33 எழுத்துள்ள மந்திரம் எங்கேயாவது இருக்குதான்னு தெரியல. இதுக்கு மட்டும் 33 எழுத்து கொடுத்துருக்குறாங்க இறைவன். இது வெளிப்படையாக எடுத்தது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயற்கை இயற்கை அப்படிங்கிற சொல்ல பெருமான் கையாள்வார்.